வணக்கம். குக்கு சித்ரா சமையல்ல இன்னைக்கு சமையல் வீடியோங்க. நான் மீதியான இட்லி வச்சுங்க ஒரு பிரியாணி டேஸ்ட் அளவுக்குங்க இட்லி பிரியாணி பண்ணியிருக்கிறேங்க. இது இட்லி பிரியாணின்னு சொல்லலாம், இட்லி உப்புமாவுன்னு சொல்லலாங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க. பசங்களாம் இட்லியில சாப்பிட மாட்டாங்கல்லங்க, அதனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணிருக்கீங்கன்னு இந்த இட்லி முட்டையை வச்சு பார்க்கலாங்களா? 4 இட்லி எடுத்துருக்கிறேங்க நான், அதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேங்க நான். இப்ப இந்த இட்லி வந்து நாம அப்படியே பொடி பொடியா உளுத்திக்கலாங்க. நான் அடுப்புல ஒரு வடச்சட்டி வச்சுங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாங்க. அதுலயே நான் வந்து கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுறேங்க நான். இப்ப பெருவெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் வதக்கிக்கலாங்க. அது கூடவே நான் 2 பச்சை மிளகாய்ங்க, அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாங்க. இல்லையாங்க, மிளகாத்தூள் வந்துங்க நான் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுறேங்க. போட்டு நல்லா கலரிக்கலாங்க. இதுல நாம இந்த முட்டையை ஊத்திக்கலாங்க. முட்டை ஊத்திட்டுங்க இந்த கிரேவிக்கு இந்த முட்டைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே வந்துங்க இட்லியில சால்ட் இருக்குங்க, அதனால இந்த இதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டுங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து இட்லி போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இட்லி முட்டை பிரியாணின்னு சொல்லலாங்க. நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே இந்த பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுங்க. நம்ம மீந்து போன இட்லியில இவ்வளவு அருமையா டேஸ்டா பண்ணலாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.